அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சீரியலே எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அன்றைக்கி பார்த்தேன் கண்கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் வந்து நிறையா சொன்னாங்க. அது வந்து நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிற்பார் அப்படின்னு. நான் அவர் பக்கத்துலேயே தான் வர்றேன்றேன், அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்றைக்கி கூட கடைசியில் அவர் பக்கத்தில் உட்காந்தேன், அவர் தான் தள்ளி விட்டு போய் நடுவில் போனார். நடுவில் போங்க, மத்தியில் போங்க, ஒன்றியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறது பூரா அவங்க. அனுப்பி விட்டுட்டு நாங்கள் கடைசியில் இருக்கோம், அவர் பார்த்தீங்களா மத்தியில் இருக்காருன்னு சொல்கிறது அவங்க. ரெண்டும் அவங்க தான் செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது? நம்ம எங்கே போகிறதுனாலும் போகிற எங்கே வரதுனாலும் சொல்கிறோம். நம்ம வந்து அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வந்து. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் வந்து இதே மாதிரி வேறு ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையை தான் சொன்னாங்க. நாங்கள் கொள்கைன்னு வந்துட்டால் நாங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடில் நிற்கிறவர் தம்பி பாண்டே. ஆனால் அவர் என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய தம்பி அவர். ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவாக பேச மாட்டார். ஒரு திருன்னு சொல்லியோ ஒரு அவர்கள்னு சொல்லியோ சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார். நமக்கு வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் உறவு நட்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த உறவையும் நட்பையும் பேணாமல் இருந்துட்டு நீங்கள் பணத்தையோ பேரையோ புகழையோ சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாழும் காலத்தை விட பாரதியை போல ரொம்ப ஏழ்மையை வறுமையை சந்தித்த ஒருத்தர் பார்க்க முடியாது. பாரதி நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ வந்து வாழும்போது நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு பிறகு உங்களை உலகம் என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. அது வந்து ஒரு உறவு நட்பு இல்லாமல் நம்ம வேறு என்ன செஞ்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயம் தான். கொள்கை முரண் எல்லாருக்குமே இருக்கும். இந்தியாவில் நடக்கக்கூடிய தகராறில் அண்ணன் வெட்டி கொள்கிறோம். கூட பிறந்த அண்ணன், ஒரு தாய் மக்கள். அது இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டு. லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் பார்த்து கணவன் இறந்தாங்க முதல்ல ஒய்ஃபோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. கணவன் இருந்தால் முதல்ல ஒய்ஃப் இருந்தால் முதல்ல கணவனோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. ரெண்டுக்குள்ளேயே பாதி கேஸ் முடிஞ்சது, மீதி கேஸ் எதாவது கஷ்டப்பட்டு என்ன. அப்போ உறவா நட்பா ஒன்றுக்குன்னா இருந்தவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பகை இருக்கும்போது அப்புறம் வாழ்கிற என்ன இருக்குது? ஸோ கொள்கை முரண் இல்லாத இடமே இல்லை. அந்த கொள்கை முரணை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கிறது இருக்குது. நாம் வந்து நம்முடைய பாலிசியை சொல்கிறோம், அவங்க பாலிசி சொல்கிறாங்க. எது சரியோ மக்கள் ஏற்றுட்டு போகிறாங்க. 2 பேர் ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போன போது மக்கள் சம்மந்தம்லாம் வேற ஒருத்தருக்கு உட்கார வச்சு இல்லையா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நம்ம வந்து யார் என்னாலும் பாலிசி சொல்லிட்டு எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னு அப்புறம் வந்து என்னுடைய கொள்கை பெரிதா என்னுடைய கொள்கை பெரிதா, மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்தில் ஒரு எளிய மொழியில் ஒரு இனிமையான மொழியில் சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு மேலே வரணும் கிடையாது. சபரீஷ் ப்ரொடியூசர் அவர்கள் நான் பார்த்த 11 படம் நடித்தேன். பயங்கர காமெடியாக. நானும் வந்து கவிதாக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்க, நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமாக உட்காந்து கொத்த வச்சு உட்காந்துருக்கேன், என்ன போய் நடிகர் சொல்லிக்கலாம், அவ்வளோ ஒருத்தால நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக ஆகலை அப்படிங்கிற சொன்னேன். போன ப்ரெஸ் மீட்டில் வந்து டைரக்டர் சொன்னால் போல ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்தாங்க. அதுவே வந்து நான் நடிகர் ஆளுங்கிறதுக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி, சரியாக வரல என்ன அது இல்லை, என்ன வெரி ஸ்லைட் பாய், எங்கள் ஆப்பிள் ஜூஸ் கூடு அப்படின்னு நம்மளும் கேட்கலாம். பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 படம் வந்து சாரோடைய ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமாக இல்லை அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானன் கேட்டார். டாம்பிகமாக இருந்தால் கூட கறந்துருவாங்கன்னு தெரியும். நம்மகிட்ட வரும்போதே பாவம், நீங்கள் தான் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி தான் வருவார். ப்ரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமாக வந்துட்டு, ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா பண்ணல, அவருக்கு அவரே வருகையில் வந்து அவரே வெளியிட்டுப்பார். இதை மாதிரி பண்ண வேறு கூட உட்காந்து வச்சிருப்பார். அவர் இன்னும் பாவமாக உட்காந்துருப்பார். எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அவங்க அப்பீரியன்ஸ்லேயே பயங்கரமாக போட்டுவார். நமக்கு வந்து சரி சம்பளம் என்னத்தப்போ அவரே கஷ்டப்படுறாரு, நமக்கு எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அந்த எளிமை அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன். ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளவு தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அவங்களும் சொன்னாங்க. அதனால் எனக்கு அவங்க தெரியல. பட் வந்து அவங்களுடைய அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்க வந்து நேரில் பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சுருந்தவங்களும் நிறைய பேர் வந்துருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கும்போது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ அடி நாக்கு தள்ள அடிச்சிரு. ப்ரொடியூசர் வந்து இல்லை சார் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். என்னையும் விட மாட்டேன், 4 கிளம்பிடலாம் பார்த்தேன். டேரக்டர் விட்டே மாட்டார். கதற இன்னைக்கு சிஎம் பேசினார்ல அசம்பிளியில், அந்த மாதிரி வந்து கதற அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொன்னது தான் வந்து திரு வெற்றி அவர்களுடைய
கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்டிவான ஐஸாக இருக்குது. அது வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுகிறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் கொடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம எவ்வளோ நல்ல தமிழ் வார்த்தைகளை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நெற்றியை பற்றி, ஒரு கற்றையை பற்றி, ஒரு கொம்பு தேனை பற்றின்னு எவ்வளோ வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்தில் இருக்காது. யாரா ஒருத்தர் கொம்பு தேன் அப்படின்னு என்ன தெரியுமான்னா, என்னாச்சு, என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பேசுற நீ அப்படிமா, அந்த மாதிரி ஆயிப்போய் நிற்குது. நல்ல தமிழ் வார்த்தையிலே காணாம போச்சு. அதை வந்து அந்த பாரதிதாசனுடைய வரிகளில் அது தெரிஞ்சுதான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசனுடைய பாட்டு கூட அந்த மாதிரி போக வேண்டாம் பாட்டு, ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சிட்டார். அனுபவத்தில் அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறாரு தர்பு.